ஃபர்ஸ்ட் கியர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். 45 வாட்டி ட்ரை பண்ணுறேன். டயர் வந்து சறுக்குது, வேற லெவலில் இருக்கு. ஐயோ ரெண்டுமே ஒரே பவர் தான் தருது. சோனி ஃபியூச்சர்ஸ்னா இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிஎஃப்டி டிஸ்பிளேல என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம் நம்ம. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலிங். இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மோட்டார் சைக்கிள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டு ட்ராக்கு, இந்த ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அதுவும் செக் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஎஸ் இருக்கு. ஏபிஎஸ் வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ். இது ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஏபிஎஸ் ஆன்ல தான் இருக்கும். இப்போ வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அதை ஆஃப் பண்ணும்போது எப்படின்னா சூப்பர் மோட்டார்னு சொல்லி ஒன்று இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ரியர் பிரேக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஏபிஎஸ் ஒர்க் ஆகாது. நம்மளே தான் வந்து பிரேக் எவ்வளோ ப்ரெஷர் தருமோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடிங் அதெல்லாம் பண்ண சொல்ல சூப்பராக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வந்து எவ்வளோ கூலண்ட்டு எவ்வளோ இது எல்லாமே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி எவ்வளோ இருக்கு, அப்புறம் ஓவராலாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டினி இருக்கீங்க, அதுனா டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கு அதுனா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு எவ்வளோ ட்ரிப்பு, இது வந்து ரீசெட் பண்ணுறது அதுனா இருக்கு. நேவிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மட்டும் தான் இது வண்டி முடிஞ்சிருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் எனேபிள் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனால் 3 சர்வீஸா இல்லை 2 சர்வீஸில் எனேபிள் பண்ணுவாங்களான்னு தெரியல எனக்கு. லாஸ்ட்டில் வந்து செட்டிங்ஸ், ஃபேவரட்ஸ், குயிக் ஷிஃப்டர். இந்த குயிக் ஷிஃப்டர் பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்டர் பார்த்தீங்கன்னா அப் டவுன் இந்த மாதிரி அந்த ஆப்ஷன் வந்து ஈஸியாக உள்ள வரதுக்கு அது என்ன வச்சிருக்காங்க. கனெக்டிவிட்டி, மொபைல், இது எல்லாம் யூஸ் பண்ணுறோமோன்னு தெரியல. ஆனால் குயிக் ஷிஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணுறது, குயிக் ஷிஃப்டர் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து ஆன்லேயே இருக்கட்டும். ஸ்டெப் லைட்டுன்னு சொல்லியிருக்காங்க, இது என்னன்னு தெரியல எனக்கும். அப்புறம் டேட் அண்ட் டைமு, அப்புறம் யூனிட், லாங்குவேஜ். யூனிட் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மாற்றிக்கலாம். கிலோமீட்டரா இல்லை வந்து மைல்ஸா அந்த இது மாற்றிக்கலாம். அதே மாதிரி டெம்பரேச்சர்ஸ், மைலேஜ் எவ்வளோ தருது அது வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டரா ஃபார் ஹவருக்கு கிலோமீட்டரா இல்லை அந்த இது எல்லாமே மைல்ஸா அந்த மாதிரி நம்ம வந்து கிலோமீட்டரை வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ தருதுன்னு பார்க்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 37.3 தருது இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாங்க சொல்ல 30 தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 37.3 தருது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போயிட்டு பிறகு. அப்புறம் செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ்னா இருக்கு, அது பார்ப்போம் என்னான்ட்டு. சரி ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரீட் மோட்ல வந்து ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கியர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். ஸ்லட்ச் விட்டுட்டேன். $45 60 போகுது, 75 100. ஃபோர்த் கியரில் பார்த்தீங்கன்னா 100 போகுதுங்க. ஃபிஃப்த் கியரில் வந்து பார்த்தீங்கன்னா 110. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஸ்ட்ரீட் மோடில் தான் பண்ணியிருக்கோம். அப்படியே நம்ம வந்து வெறும் 5 கியரில் வந்து ஒரு 4 கியர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக் மோடு மாற்றிக்கலாம். ட்ராக் மோடில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ட்ராக் மோடு மாற்ற போகிறேன். கில் சுவிட்சை வந்து இது பண்ணணும், ஆன் பண்ணிக்கணும் போல். ட்ராக் மோடு இது வச்சு வா சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாகவே ட்ராக் மோடில் இருக்குது. நம்ம ரேசிங் போனால் எப்படி இருக்கும், டைம் ஒன்லி வந்து ஏபிஎஸ் இருக்குது, அப்புறம் லேப்பு, டைமர், இது மட்டும்தான் இருக்குது. டைம் இருக்குது, அவ்வளோதான். பயங்கரமாக இருக்குது. இந்த இது வந்து ஸ்டைல் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் கியரில் வந்து எவ்வளோ போகுது, செகண்ட் கியரில் எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கியரில் வந்து பார்த்தீங்கன்னா 8000 35 தான். $60 75. காய்ஸ் நான் யூட்டர்ன் பண்ணுறேன். ஏன்னா வந்து இந்த அதுக்கு மேலே போனோம்னா ரோடு நல்லா இருக்குமான்னு தெரில எனக்கு. எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி போகுது. இந்த தீம் மட்டும் மாற்றிருக்காங்க. பட் ஆனால் ரெண்டுமே ஒரே பவர் தான் தருது, ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஆனால் உங்கள் வண்டியில் வந்து
ஃபீல் ஆகுதா இல்லை கேடிஎம் ஷோரூமே இதான் சொல்கிறாங்களான்னு தெரில எனக்கு, என்ன கதைன்னே தெரில எனக்கு. ஆனால் பயங்கரமாக இருந்தது ஓட்ட சொல்ல. பவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அந்த பவர் மட்டும் அடிச்சுக்க முடியல. நான் தலைவன் வந்து வேற மாதிரி போகிறேன் அப்படியே. பிரேக்கிங்கும் நம்மக்கிட்ட செம்மையாக இருக்குதுங்க. அதனாலே வந்து அப்படி நேரத்தில் வண்டியை நல்லா இருக்கு. பட் ஆனால் வந்து நான் வந்து இப்பயே சொல்லிடுறேன், இந்த ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது, எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரில. வெறும் இந்த இது மட்டும் மாற்றிருக்காங்க போல், அது மட்டும் தெரியுது எனக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேப் வேறு காமிக்குதா? லேப் 1 லேப்னா இது ப்ரெஸ் பண்ணணுமா? அதான் லேப் கணக்கு வச்சு நம்ம இது பண்ணலாம் போல், ரேசிங் ஓட்டிக்கலாம் போல். சரியான காமெடியாக இருக்குது. டேய் டீம் மட்டும் தான் மாற்றிருக்காங்க. பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். டைல மட்டும் மாற்றி ஏன் மாற்றிட்டாங்க நம்மள? டெலீட்டும் பண்ணலாமா? சூப்பரு. லேப்பை வந்து டெலீட்டும் பண்ணலாமா? ஏபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது செக் பண்ணணும். ரியர் பிரேக்கை வந்து ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணிடலாம். ரியர் பிரேக் ஆஃப் பண்ணோன்னே இது ஒரு இண்டிகேஷன் வருது, கேன்சலேஷனு ரியர்னு சொல்லி. அந்த ஏபிஎஸ் வந்து இதுவாயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாற்றியாச்சா. இப்போ வந்து செக் பண்ணுவோம், பிரேக்கு நல்லா பிடிக்குமோ பிடிக்காதுன்னு தெரியல எனக்கு. ஃபஸ்ட்டு வாட்டி ட்ரை பண்ணுறேன், இது வரையும் ட்ரை பண்ணதே இல்லை, யாரும் வரல. நம்ம வந்து போவோம். ரியர் பிரேக்கை வந்து நம்ம எவ்வளோ ப்ரெஷர் தரோமோ அதுக்கேற்ற மாதிரி பிடிக்குது காய்ஸ். நல்லா இருக்க. நம்ம பார்க்கிங் லைட்டு போட்டுருவோம், ஏன்னா வந்து யாரோ வரவங்க இது பண்ணிப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க, ஏதோ பண்ணுறான்டா கிறுக்க மாதிரி அப்படின்றவங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60 போயிட்டு ஒரு சடன் பிரேக் அடிக்கிறேன். ஆனாலும் ஏபிஎஸ் ஒர்க் ஆகிற மாதிரி தெரியுது எனக்கு. சறுக்குச்சு, சறுக்குது டயர் வந்து சறுக்குது. ஐயோ என்னடா அது? நான் வந்து சறுக்கலாம் நினச்சேன், பட் ஆனால் சறுக்குது, நல்லா வேற லெவலில் இருக்கு. ஐயோ சறுக்குது காய்ஸ். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக குத்துந்தேன், பட் ஆனால் வந்து இப்போ அதிகமாக கொடுக்க சொல்ல எனக்கு சறுக்குது. பயங்கரமாக இருக்குது. பட் ஆனால் ஆஃப் ரோட்டில் பயங்கரமாக பண்ணலாம் காய்ஸ், தெரிக்க விடலாம். பட் ஆனால் வந்து ஓட்டுறவங்க கிட்ட தான் கரெக்டாக இது பண்ணிக்கணும். கீழே தள்ளிடும். இது வந்து ட்ரை பண்ணாதீங்க யாரும். சவுண்டு வந்து லைட்டாக கேட்குது, ஆனால் வந்து உங்களுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு ஃபீல் ஆகுது ஒரு மாதிரி. அப்படியே வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போகுது, ஒரு ஸ்ட்ரைட்டாக போயின்னு இருக்கும்போது பிரேக் அடித்தோம்னா அப்படியே கொஞ்சம் வலியுது, அப்படியே எனக்கு ஸ்கிட் ஆகுது. நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஆஃப் ரோடில் இந்த மாதிரி மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மண்ணில்னா ஆஃப் ரோடு பண்ணோம்னு வச்சுக்கோ பயங்கரமாக சரிக்கூடும். பட் ஆனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் லைட்டாக பண்ணுறேன். இதை பாருங்க, அதுக்கே சூப்பராக பிடிக்குது வண்டி. பக்கா பயங்கரம் வேற லெவல், அல்டிமேட் காய்ஸ். இது எனக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஐயோ இன்னும் ஆஃப் ரோடில் போனோம்னா. ஆனால் இது வந்து ட்ரைனிங், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஜாக்கெட்னா எதுவுமே போடல, ரைடிங் ஜாக்கெட் அதனால் எதுவுமே போடல. அதனால் வந்து லிமிட்டாக வந்து நான் பார்த்தீங்கன்னா பண்ணின்னு இருக்கேன். அதுதான் இது, வேறு எதுவும் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வந்துனே இருக்குது, லாரி வந்துனே இருக்குது. என்னடா சா அப்பா பயங்கரம். ஐயோ நான் வேற ஏபிஎஸ் வேற ஆஃப் பண்ணிட்டு ஓட்டுறேன்னு, பிரேக் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டு ஓட்டுனேன்னா லைட்டாக ஸ்கிட் ஆயிடுச்சு எனக்கு. கியூக் ஷிஃப்டரு ஆல்ரெடி நல்லா தான் இருக்குங்க கைஸ். கியூக் ஷிஃப்டர்னால் எந்த ப்ராப்ளமே இல்லை, நல்லா இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த வண்டியில் நல்லாயிருக்கு. நம்ம 250 எல்லாமே வண்டியில் கேடிஎம் பொறுத்து நம்ம பார்த்தீங்கன்னா கியூக் ஷிஃப்டர் நல்லா தான் இருக்குது, அது சொல்லிடுறேன். மைலேஜ் பார்த்தோன்னா இப்போது அச்சு ஓட்டினம் பற்றியா, அதனால் 36.9 வந்துச்சு. 37 இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 36.9 வந்துச்சு. பட் ஆனால் இது வந்து எனக்கு கரெக்டாக தருதா தரலையான்னு தெரில. அதுதான் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, நம்ம கமெண்ட்ஸில் பார்த்துருக்கல, மைலேஜ் எவ்வளோ ப்ரோ சொல்கிறாங்க. பட் நம்ம வந்து அது போடுவோம், வீடியோ தனியாக ஒன்று போடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சு எனக்கு வந்து 37 தருது. அது ரியலாக ஃபேக்காக ரியலான்னு தெரில எனக்கு. அதை மட்டும் நம்ம வந்து அது
டீட்டெயிலாக போடலாம் நம்ம ஒரு வீடியோ. அப்போ தான் வந்து நம்ம உங்களுக்கும் தெரியும், எனக்கும் சரி ஓகே இவ்வளோ தருதுன்னு ஒரு மனசை தேத்திக்க முடியும். அவ்வளோதான். ரேடியேட்டர் வந்து கதறான் பையன். கமெண்ட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸு. நிறைய விஷயத்தனா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ ரேட்டு ஒருத்தருத்தவங்க கமெண்ட் போட்டுருங்க 2800 சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து நம்ம இதை கேட்போம். நம்ம சர்வீஸில் ஒரு வாட்டி போய் கேட்போம், அப்போ தெரியும் நம்ம யாருன்னு. கேட்டாலும் அங்கே எல்லாம் ஏற்றிட்டாங்க, ஜிஎஸ்டி ஏற்றிட்டாங்க, அது ஏற்றிட்டாங்க, கம்பல்சரி சொல்லுவாங்க. அது மட்டும் அது தெரிஞ்ச விஷயம் தான் எனக்கும். பார்ப்போம். இல்லைன்னா வந்து நம்ம வேறு சர்வீஸ் எதுவும் போய் பார்ப்போம், அங்கே எவ்வளோ தராங்க அதுவும் செக் பண்ணுவோம். செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ் இன்னும் 2 இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக கேட்போம். என்ன விஷயம்னு கேட்டுட்டு வீடியோ எடுக்கக்கூடாது சொல்கிறாங்க. அதுதான் காய்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு எதுவுமே பண்ண முடியாத மாதிரி இருக்குது. பட் வீடியோ எடுத்து நாங்கள் போடுறோம், வீடியோ எடுக்க சொன்னாங்கன்னா அப்போ வந்து டீட்டெயிலாக தருவாங்களா என்னன்னு தெரில, அவங்க பண்ணுவாங்களான்னு தெரில. வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அவங்க மட்டும். சின்ன லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க மெயினாக. அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ போட்டதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கடா எல்லாரும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. ஓகே, see you, bye bye.